அன்பானவர்களே, இன்றைய தேவனுடைய வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது மட்டும் போதாது, அதை பயபக்தியோடும் கீழ்ப்படிதலோடும் கைக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின்படியே நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடத்தை, நம்முடைய ஜீவியம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணமாகிறது. இது சரீரத்தின் பரிபூரணத்தை அல்ல, இருதயத்தின் தூய்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் இருதயத்தில் தூய்மையாயிருக்க முடியும். அதனால்தான் தேவனுடைய பரிபூரணமான அன்பு நமக்குள் நிறைவேறுகிறது. தேவன் எவ்வாறு நம்மை அன்பு கூறுகிறார், அதேபோல் நாமும் மற்றவர்களை அன்பு கூற அவர் நம்மை அழைக்கிறார். இன்று முதல் வசனத்தை கேட்பவர்கள் மட்டும் அல்ல, வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாக வாழ்வோம். ஆமென்.